ஹலோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு போட் ஏர்பட்ஸ் ஒன்று வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால நான் கண்ட இன்பங்கள், அதுக்கப்புறமா அதனால நான் கண்ட துயரங்கள் எல்லாத்தையும் பற்றி இதில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒயர் ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து கச்ச முச்சான்னு சுற்றிக்கிட்டு முறுக்கிக்கிட்டு இருக்கும். நம்மளால வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணவே முடியாது. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு சடனாக யோசிச்சு பண்ணாலும் ரொம்ப சிக்கலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆஃப்டர் இந்த ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அப்படியே வந்து கண்ணால் லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் அது வந்து அதோட காஸ்ட் வந்து ₹1000 கொடுத்து ஒன்று வாங்க ஒரு கேட்ஜெட் வாங்கணுமா யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் அது வேணுமே, சரி நீட். ஏன்னா ஒரு சாங் கேட்கலாம், கொஞ்சம் ஒரு வீடியோஸ்லாம் கொஞ்சம் எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் வந்து நம்ம கேட்கலாமே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கலாம்னு யோசித்து வாங்கினது தான். வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ வந்து வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். பட் ஆனால் லேட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து கேட்கல. பார்த்தா சார்ஜர் ஏறலை. சரி சார்ஜர் ஏறலையே அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை அப்படியே விட்டாச்சு. இந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகலைன்னா வந்து நம்ம வந்து அதை ரெடி பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு டிசிஷனோ இல்லை சம்திங் எதுவும் எடுக்க மாட்டோம். நானும் அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஒரு 2, 3 மாதம் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, அப்படி என்ன பண்ணலாம் நெட்டில் பார்க்கும்போது கிளைம் பண்ணலாம். வாரண்டி இருக்குது, 1 இயர் வாரண்டி இருக்குது. ஸோ நம்ம வாங்கி 5 மாதம் தானே ஆகுது, இப்போ வாரண்டி கிளைம் பண்ணலாம். அந்த வாரண்டி எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நானே பார்த்து யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்து அது இது என்னென்ன ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டு எல்லாமே பண்ணி நானும் ஆன்லைனில் கிளைம் பண்ணிட்டேன். இவங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஓகே நமக்கு வந்துடும் 1 வீக்கில் வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மந்த்து. எப்படி 1 மந்த்தா வருது 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 வருது. நானும் ட்ராக்கிங் பண்றேன். அது ஏதோ இங்க வந்து போயிடுச்சா என்னவோ என்ன ஒண்ணுமே புரியல. 1 மந்த்துக்கு அப்புறமா வந்துருங்க. நானும் வந்து அத யூஸ் பண்ணேன். அடடா! 1 மந்த்துக்கு அப்புறமா வந்து தெய்வமே! ஏன்னா ரொம்ப நாளா நானும் பார்க்குறேன். மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அந்த அந்த ஆப்ல. எங்க தான் இருக்கு? எங்க தான் இருக்க? அந்த மாதிரி. பட் ஃபைனலா வந்துது. நான் யூஸ் பண்ணேன். நல்லா தான் இருந்தது. அகைன் வந்து ஒரு 1 வீக்குள்ளயே ஒர்க் ஆகல. என்னடா இது? காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையா, லட்டுன்னா சாக்லேட் கூட இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் வந்து நம்மளால ஆன்லைன்லாம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம நேர்லயே போலாம். நேர்ல எங்கன்னு பார்த்தா வேளச்சேரில. நம்ம வேளச்சேரி. ஸோ வேளச்சேரிக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க வேளச்சேரிக்கு போனா, அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஈஸியா கிளைம் பண்ணி சரி கிளைம் பண்ணிருங்க. குடுத்து என்னென்னவோ குடுத்தாங்க. நான் அந்த ஃபார்ம் மறுபடியும் நான் வந்து கரெக்ட்டா போய் குடுத்து, அதெல்லாம் பண்ணி, நெக்ஸ்ட் அது 1 வீக்லயே வந்துருச்சு வீட்டுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பரவாயில்லையே 2 வாட்டி கிளைம் பண்ணிட்டாங்களே! எப்படி 2 வாட்டி கண்ணா 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாரி 2 வாட்டி கிளைம் பண்ணிட்டாங்களே! நான் யோசிச்சேன். அத யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதாங்க பேரு. அதுவும் நல்லா வரலங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம 1 வாட்டி ட்ரை பண்ணலாம், 2 வாட்டி ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்றதே பெரிய விஷயம். ஆனா, இதுல வந்து நான் 2 வாட்டி ட்ரை பண்ணேன். 2 வாட்டியுமே எனக்கு வந்து கரெக்ட்டா வரல. என்னடா இது தூக்கி அடிக்கலாம் போல இருந்தது. சரி கொஞ்சம் கோவம்லாம் படக்கூடாது. கொஞ்சம் கோவத்த கம்மி பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேளச்சேரி வந்து லாங்கு. எங்க வீடு பார்த்தா நெற்குன்றம் நியர்பை. ஸோ இங்கேருந்து ரொம்ப லாங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு, நியர்பை எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கும்போது, இங்க கேகே நகர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அங்க போய் அங்க குடுத்தா, அவங்க இதெல்லாம் முடியாது. இன்னைக்கு வா, நாளைக்கு வான்னு அழ வச்சான். சரி ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணி, சிஸ்டம்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. சரி மறுபடியும் இன்னொரு நாள் போய் பார்த்து, குடுத்தா, அது அகைன் நான் இங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், மிஸ்மேட்ச் பண்ண மாரி இங்கேயும் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு நாள் போய் பார்த்து அகைன் வந்து நான் பண்ணேன். ஓகே எல்லாமே ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டா பார்த்து என்ன சொல்றாங்க, ஆ கஸ்டமர் அவங்க அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஏதோ வந்துச்சுங்க. நான் போய் கேட்குறேன். அவங்களும் வந்து அந்த கம்பெனிக்காரங்களும் வந்து அந்த ஆத்தரைஸ்ட் டீலரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. அவங்க என்னென்னவோ சொல்றாங்க. அந்த கம்பெனிக்கு போட்டு கம்பெனி வந்து எனக்கு வந்து காசே பே பண்ண மாட்றாங்க. நான்லாம் வாங்க முடியாது. வேண்டா வெறுப்புக்குன்னு செஞ்சு இது பண்ணி ஒரு மாதிரியா தான் ஆயிடுச்சு. என்னன்னா, லாஸ்ட்ல வந்து அந்த அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிட்டு போங்க. நீங்க குடுத்த ப்ராடக்ட்ட வந்து வாங்கிக்கிட்டு போங்க.
அப்படின்லாம் ஃபோன்லாம் பண்ணாங்க, மெசேஜ்லாம் பண்ணாங்க. சரி ஓகேங்க சொல்லிட்டு எனக்கு அது வேணவே வேணாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த 1 இயர் வாரண்டியும் முடிய போகுது. இதுக்கப்புறம் போய் மாத்தி கிளைம் பண்ண என்ன பண்றது? பண்ணாலும் பண்ண முடியல. எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒன் பிளஸ்க்கு மூவ் ஆயாச்சு. வேற என்ன பண்ண முடியும்? ஸோ போட் வந்து இந்த மாதிரிலாம் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். நீங்களும் வந்து இந்த மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட ஒரு ஹானரபிள் ஒரு ஒரு என்னோட ஒரு ஹாரபிள் ஒரு ஒரு ப்ராப்ளத்த நான் ஃபேஸ் பண்ணி ஒரு ஹாரபிளான ஒரு ப்ராப்ளம் இது. நான் ஃபேஸ் பண்ணேன். பட் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பட் இப்போ ஒன் பிளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. போட்டுமே யூஸ் பண்ணேன். நல்லா தான் இருக்கு. இப்போ ஆக்சுவலா நான் போட்ல இன்னொன்னு ஹெட்செட் கூட ஒண்ணு வச்சிருக்கேன். இது இப்ப தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்திருக்கு. இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த பீப்பிள்ஸ் வந்து இந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த போட்ல இருந்து அவங்களால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கிட்ட போகும்போது கஸ்டமரை வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம ஒரு சில ஃபர்ஸ்ட் போனோம் பாத்தீங்களா வேலைச்சல் அவர் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. நல்லா பேசினா இது பண்ணாரு. எல்லாமே நல்லா பண்ணாரு. பட் இந்த 2வது பிளேஸ்ல போன அவங்க தான் வந்து ஒரு மாதிரியா பண்ணாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. அத உங்க சைடுல இருந்து கொஞ்சம் வந்து சார்ட் அவுட் பண்ண பாருங்க. மத்தபடி ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாமே வாங்குவோம், எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உங்களால கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கஸ்டமரை இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கஸ்டமர் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிரையாரிட்டி. அவங்க வந்து இந்த மாரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே, பாய் பாய்.